சலனம் 301. அர்ஜுன் தீரனிடம், ஈஸ்வர் சார் என்ன பண்றார்? குடும்பம் மொத்தமும் இங்கே இருக்கு. உங்க மாமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? யாரை சொல்றீங்க? உங்க அத்தை, அவங்க வீட்டில் ஒரு லூசு, அப்புறம் அந்த குட்டி பையன் என்று எல்லாரும் இருக்காங்க. அவன் எதுவும் பேசவில்லை. உங்க பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொல்லியும் அவர் எப்படி சும்மா இருப்பார்? அத்தைக்கு ஒண்ணுனா அவ்வளோ தூரம் போனவர் இன்னைக்கு அமைதியா இருக்காருன்னா ஏதோ பிளான் பண்றாரோ என்று நினைத்தவன், உங்க தாத்தா இந்த வயசில் இவ்வளோ கொலவெறியோடு இருக்கணுமா? சீனியர் ப்ளீஸ், அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாத்தான்னு எல்லாம் சொல்லாதீங்க. நான் வந்திருப்பது மகளுக்காக தான். ஏனோ தீரனுக்கு அந்த வார்த்தை பிடிக்கவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை அறியாத அவனோ, இப்போ உங்க கால் ஓகேவா? ஓகே தான் சீனியர், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். அதுக்கு உங்க கால் எல்லாம் செட் ஆச்சுன்னா ஏதாவது ஓடணும்னா கூட ஓட நல்லா இருக்கும். அந்த ஆளு வேற கொஞ்சம் சைக்கோ, எப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அதான் கேக்குறேன். ஓகே தான் என்றான் ஒற்றை வார்த்தையில். ஆனாலும் தீரனுக்கு அர்ஜுன் மீது ஏனோ ஒரு மரியாதை. அவள் அவனிடம் நோ என்று சொல்லிவிட்டாள். ஆனாலும் அந்த பெண்ணுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கும் அவன் குணம் பற்றி ஒரு சொல்ல முடியாத உணர்வோடு தோன்றிய மரியாதை உருவானது. தீரன் கால்களை சரி பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன் அவனையே பார்த்தான். பள்ளி காலத்தில் அனைவருக்கும் அவன்தான் ஹீரோ, ஸ்கூல் டாப்பர், அழகன் என்றும் சொல்லலாம். ஆனால் அந்த அழகான ஓவியத்தில் சட்டென்று யாரோ அங்கே ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு தழும்பு. சீனியர், அவன் நிமிர்ந்தான். அது என்ன சீனியர், அவ்வளோ அழகான முகத்தில் திருஷ்டிப்பட்டது போல் பெரிய தழும்பு? ஏனோ அந்த கேள்வியில் அவளின் முகம் கண்முன் வந்து போனது. பின் அது ஒரு ஆக்சிடென்ட். இப்போ ஓகேவா? பரவாயில்ல, சரி வாங்க, எந்த பக்கம் பாதை இருக்குன்னு பார்க்கலாம். தீரன், அர்ஜுன், சொல்லுங்க சீனியர், ஏதாச்சும் ஜூஸ் ஆர் ஃபுட் கிடைக்குமா? உங்களுக்கு பசிக்குதா சீனியர்? எனக்கு இல்லை, அன்புக்கு. அத்தை மகன் மேலே பாசம் போல். அப்படியெல்லாம் அவனால் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் ஏதோ ஒன்று, இதுவரை அவனோடு இருந்தது எல்லாம் இல்லை. ஆனால் இன்று அவ்வளோ பேர் துரத்தியபடி கூப்பிட தான் கூப்பிட்டதும் மாமா என்றான். அவன் சேட்டை என்று வீட்டில் பேசும்போது சொல்லி கேட்டதுண்டு. ஆனால் அவனுக்கு பசிக்கும் என்று ஏன் நான் யோசிக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒருவேளை இதுதான் இரத்த சொந்தமோ என்னவோ என்று நினைத்து பின், அன்பு ஓடி ஓடி டயர்டா இருந்தான். குழந்தை இல்லையா? அதான் அவனுக்கு கொடுக்கணும். பொறுங்க கேட்குறேன். ஐயோ, அவரிடமா? வேண்டாம் அர்ஜுன். ஏனுங்க சீனியர்? அவனுக்குன்னு கேட்டா அவர் ஏதாச்சும் கலந்துடுவார். அதுவும் சரிதான், அந்த ஆளு விஷயத்தை கூட கொடுக்கும் ரகம்தான். பொறுங்க, சந்தேகம் வராதவர் ஆர்டர் பண்ணுறேன். எனக்குன்னு கேட்குறேன் என்று ஃபோன் பண்ண சற்று நேரத்தில் அறைக்கு ஜூஸ் வந்தது. கூடவே தயிர் சாதம் கேட்க கீழே இருக்கும் ஹோட்டல் அறைக்கு கீழே தான் உணவு சப்ளை ரூம், அங்கே வாருங்கள் என்று சொல்லிவிட்டனர். ஜூஸ் கையில் வைத்தபடி தீரன் அவன் மெல்ல வெளியே வர அவனுடன் அர்ஜுன் கை கோர்த்தான். இருவரும் வந்தனர். கீழே வந்தும் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. குடிகார கூட்டம் போல் ஆண் பெண் என்று டேபிளாக, அதுவும் ஜோடி ஜோடியாக கையில் பியர் நிறைந்த டம்ளர்களுடன். தீரன், படிக்கிற பொண்ணுங்க போல் எல்லாம் தங்களின் வயதுக்கு பொருந்தாத ஆண்களுடன் இருக்காங்க. இவங்களுக்கு குடிக்கும் கலாச்சாரத்தை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? நீங்க டீ டோட்லர். ட்ரிங்க்ஸ் இப்போதான் ஸ்டார்ட். அதுவும் பிஸ்னஸ் மீட்டிங் என்று போகும்போது அது கட்டாயமாகி விடுகிறது. சபை நாகரிகம் கருதி பண்ண வேண்டிய சூழ்நிலை. அர்ஜுன், சிலர் இன்றுதான் புதிதாக வந்திருப்பார்கள் போல் என்று சொல்லிக்கொண்டே இருவரும் எல்லோரையும் பார்க்க சில பெண்மணிகள் முகத்தில் பயம் கலந்த உணர்வு. அவர்கள் ஏதோ ஒரு அரட்டலுக்கு கட்டுப்பட்டு அங்கு வந்திருப்பது போல் தெரிந்தது. சிலர் முகத்தை மூடியிருந்தனர். அவர்கள் இங்கே தன்னை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை போலும். ஏதோ யோசனையில் இருந்தவனுக்கு அன்பு ஞாபகம். தீரன், எங்க யாரையும் காணோம்? அர்ஜுன், அதான் தேடுறேன். அந்த ஆளு மூளை அப்படி கிரிமினல். அப்போ ஒருவேளை ரகசியமாக பின்புறம் இடத்தில் வச்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சீனியர் என்று அர்ஜுன் தீரனுடன் நாச்சிமுத்துவிடம் சென்று, எங்கே அவங்களை வைத்திருக்கீங்க? ஏன், உன் 4 குடும்பத்தை பார்க்கணுமோ? ஆமாம் தீரன், அவ உன்னை இவரை லவ் பண்ணல. அர்ஜுன் அந்த பதிலில் தீரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நின்றான். இவனுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் என்பது போல் நாச்சிமுத்து பார்க்க, என் ஃப்ரெண்ட் அவர் என்று சொல்ல, அவர் அங்கே இருக்கும் அடிமையில் ஒருவனை கூப்பிட ஐயா என்று வந்தான். இவனுக்கு பின்னாடி இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் ரூம் எல்லாம் காட்டு. அர்ஜுன், கெஸ்ட் ஹவுஸ் வேறையா? ஆமாம். அர்ஜுன், வாங்க சீனியர் போலாம் என்றதும் தீரனும் உடன் கிளம்ப அவரோ,
நீ இங்கே இரு தம்பி, அர்ஜுன் அவரும் வரட்டும். நாச்சிமுத்து, ஆல்ரெடி தம்பிக்கு உடம்பெல்லாம் டேமேஜ் ஆகி இருக்கு, இப்போ கூட்டிட்டு போய் இன்னும் டேமேஜ் பண்ணி விட்டுடாத. அர்ஜுன் முறைத்து, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு என் கையால தான் சாவு, வயசான ஆளுன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். நாச்சிமுத்து தன் மீசையை திருகி கொண்டு, என் ரத்தோண்டா அதான் இந்த திமிரு என்று அவன் அருகே வர, அவனோ வேகமாக தள்ளி போய் நின்று, வாங்க சீனியர் போலாம் என்று அழைத்து சென்றான். இருவரும் அங்கே போக உள்ளே நுழைய கதவை ஓங்கி தட்டும் சத்தம் மாறி மாறி கேட்டது. இந்த பக்கம் அஞ்சு, அந்த பக்கம் மகள். முதலில் அஞ்சு இருக்கும் அறையை திறக்க அங்கே ஆதினி. அர்ஜுன் கதவை திறந்ததும் மகள் என்று நினைத்து ஏக்கமாக பார்க்க அங்கே ஆதினி. ஐயோ இவளா என்று அவன் பார்க்க, ஏ நீதான் எல்லாம் பஞ்சதா? அப்போது அர்ஜுன் நிமிர, தலைக்கு மேலே கேமரா, வாய்ஸ் ரெக்கார்ட் ஏதோ இருக்குமோ, ஏனோ சில நேரம் பேசுவதை வைத்து ஏதாவது பண்ணிவிட்டாள் என்ற எண்ணத்தில் வேகமாக கேமராவை எக்கி உடைத்தான். ஏனோ வீடியோ மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஆடியோ எல்லாம் பண்ணவில்லை. வீடியோவை பார்த்து கொண்டிருந்த நாச்சிமுத்து தன் பேரன் கேமராவை உடைத்ததை கண்டு கோபமாக்கி, இவனை முதல்ல வெளியே அனுப்பணும் என்று தன் ஆட்களுக்கு அழைக்க போன் எடுத்தவர், பின் வேணாம் வேணாம், என் பேச்சை கேட்கல, ஒரு வேலை கேட்டிருந்தா என் வாரிசுன்னு சொல்லியிருப்பேன், கேட்காட்டி என்ன நடக்கும்னு பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், அவனின் கண் முன்னே அவன் காதலி சாவதை பார்த்து விட்டு போகட்டும் என்று நினைத்து கொண்டார். அவனை கண்டதும், சித்தி நான் சொல்றப்போ நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, பாருங்க இவன் தான் என்னமோ பண்றான், இது திறந்தாது என்று நினைத்து கொண்டே அவன் திரும்ப அங்கே கதவை திறந்து விட்டவன் வாயில் ஒரு அடி அடித்து, இவ வாயில் கம் போட்டு ஒட்டு, இல்லாட்டி பெரிய பிளாஸ்டிக் வைத்து கட்டு, பேசினா தலை வலிக்குது என்றவனுக்கு ஒன்று புரிந்தது. இவளை தான் மகிழ் என்று கடத்தி வந்திருக்கிறார் அந்த ஆளு என்று. டேய் நீ லூசு மாதிரி கேமராவெல்லாம் உடைச்சிட்டு யாரடா லூசுங்கிற என்றவளின் குரல் கேட்டு பின்னால் வந்த தீரன் அறையை எட்டி பார்த்தான். அங்கே ஆதினி, ஏ நீ எங்க இங்க என்று அவன் வர, அவள் முகத்தை திருப்பிக் கொண்டே வேகமாக, சித்தி அஞ்சு என்னடி உங்க ரத்த சொந்தம் வந்திருக்காங்க, இங்க யாரடி என்று பார்க்க அங்கே தீரன். அவள் ஒரு அவசரத்தில் அவன் கை கால் எல்லாம் ரத்தம் வழிவதை கண்டு, நீயும் இங்க வந்து மாட்டிக்கிட்டியா கண்ணா, என்னாச்சு உடம்பெல்லாம் காயம் என்று முதலில் ஒரு அத்தையாக கேட்க, நம்ம அன்புவை கடத்திட்டு வந்தாங்க, அப்பதான். ஏன் கண்ணா பார்த்து இருக்க கூடாதா? மகள் மீண்டும் கதவை உடைக்க முயல. அங்க சத்தம் கேக்குதே, அங்கதான் என் பையன் இருக்கான். ஆதினி, இவர்கிட்ட ஏன் சித்தி பேசுறீங்க? ஏண்டி எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவர் இவர்தான். ஏனோ அஞ்சுவிற்கு மகளுக்கு நடந்தது எல்லாம் நினைவுக்கு வர அவள் முகம் ஒரு மாதிரியாகி போனது. தன் பெண்ணை அசிங்கமாக பேசிய தன் அம்மாவின் முகம் நினைவிற்கு வந்தது. அதன் பின் தீரன் தன் மகளிடம் நடந்தது நினைவுக்கு வந்ததும் ஏனோ கோபம் வந்தது. அதற்கு பிறகு அஞ்சு எதுவும் பேசாமல் இருப்பது கண்டு தீரன் புரிந்து கொண்டான். அத்தைக்கு கோபம் வந்துவிட்டது என்று. ஏனோ அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. அவன் ஜூஸுடன் அந்த அறைக்கு போய் நிற்க காவலாளி திறக்க மாட்டேன் என்றான். தீரன் அவனை ஒரு தள்ளிவிட்டு கதவை திறக்க அங்கே மூவரும் அவனை பார்க்க அவனோ ஜூஸ் டம்ளருடன் வந்தவன் தன் அவளை ஒரு பார்வை பார்த்து கொண்டு ஜூஸை அன்புவிடம் கொடுத்தான். அவன் திரும்பி தன் அக்காவை பார்க்க அவள் தலையாட்ட அவன் குடித்தான். தம்பியின் பசியறிந்து ஜூஸ் வாங்கி வந்தவனை முதல் முறையாக ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்த்த மகள் வேகமாக, நீங்கே வந்தீங்க பிரியா, வேற எதுக்குடி, அடி வாங்கவே செஞ்ச பாடிடி, அதான் எவ்வளவு வாங்கினாலும் இந்த உடம்பு தாங்கும் போல என்று நக்கல் பண்ண அவள் திரும்பி முறைத்தாள். ஏனோ இந்த காட்சியெல்லாம் நாச்சிமுத்து பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் அனைவரும் ஒரே குடும்பம் என்று. தீரன் பேசும்போதே அர்ஜுன் பின்னாடி வந்தவன் சீனியர் கேமரா என்று சொல்ல தீரன் உடைக்க நினைக்க, வேணாம் சீனியர், அந்த ஆளு கொஞ்சம் லூசு, நான் பண்றேன் என்று அவன் உடைத்தான். தீரன் மௌனமாக அவளையே பார்த்தான். அர்ஜுன் மகளினியையே பார்த்தான். அவளோ இவங்கையே இங்க வந்து மாட்டியிருக்காங்க என்று பார்த்தாள். பிரியாவுக்கு முதலிலேயே அர்ஜுன் பற்றி தெரியும், தீரன் பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரியும். இரண்டு ஆண்களும் மகளை தாங்கள் எப்படி உன்னை காதலிக்கிறோம் என்பதை மாற்றி மாற்றி செயலில் காட்ட அவளோ மௌனமாக இருந்தாள். அன்பு ஜூஸ் கொஞ்சம் குடித்துவிட்டு தன் அக்காவுக்கு கொடுக்க அவளோ, நீ குடி, அக்காவுக்கு பசிக்கல, சரி நான் போய் அம்மா கொடுக்கிறேன். தீரனுக்கு அவனின் செயலில் குற்ற உணர்ச்சி கொஞ்சம் உருவானது. தன் அம்மா எப்பொழுதும் குடிப்பதற்கு எதையாவது போட்டு கொண்டு வந்து கொடுத்ததுண்டு. ஏனோ தான்
குடித்தால் போதும், இது அம்மாக்கு கொடுக்கணும் என்றெல்லாம் நினைத்ததும் இல்லை, யாரும் சொன்னதும் இல்லை. அது புரிய இவ்வளவு வருடமானது அவனுக்கு. பின் அன்பு, நாங்க எல்லாரும் பெரியவங்க, எங்களுக்கு பசிக்காது, நீதான் குட்டி, ரொம்ப நேரம் ஓடி இருக்க, நீ குடி. அவனோ அம்மாக்கு பசிக்கும் என்று சொல்லும் போது அஞ்சு ஓடி வந்தாள். அம்மா என்று குழந்தை ஓடி போய் கட்டிக்கொள்ள மகனை கட்டிக்கொண்டே அங்கிருந்த மகளினியையும் பிரியாவையும் பார்த்து, இங்க நீங்க என்னடி பண்றீங்க? அந்த வார்த்தையில் பிரியா சிரித்து விட்டாள். பின்னாடி வந்த ஆதினி மகளை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கொள்ள அஞ்சு, குடும்பம் மொத்தமும் இங்க விட்டுட்டு உங்க அப்பா என்ன பண்றாரு? அம்மா, அதெல்லாம் அப்பா வருவாருமா, அவர் வருவார்னு எனக்கும் தெரியும் சித்தி. எல்லாரும் ஒரே நேரத்தில் நம்ம எல்லாரும் இங்க இருந்தா அவர் யாரை தான் காப்பாற்றுவார்? பாவம் இல்லையா அவரும்? அவர் என்ன சூப்பர்மேனா? அவர் ஒரே நேரத்தில் 100 பேரை கூட காப்பாற்றுவார்டி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இங்க விட்டுட்டு அவர் என்ன பிளான் போட்டு இருக்காருன்னு தெரியலையே. வேகமாய் அன்பு தன் பாக்கெட்டில் இருக்கும் போனை எடுத்து கொடுத்து, இந்தாங்க அப்பாட்ட பேசுங்க. என் தங்கம், உன்னை ஓட தானே சொன்னேன், ஏன் நீ இவனுங்க கிட்ட மாட்டின? அவன் தீரனை பாருக்க, அவனோ நான் உன்னை காப்பாற்று தானடா வந்தேன், நீ ஏன் நான் தான் கடத்திட்டு வந்தேங்கிற மாதிரி என்னைய பார்க்குற என்றதில் கொஞ்சம் சிரித்து விட்டனர் எல்லோரும். அஞ்சு புருஷனுக்கு அழைக்க ஈஸ்வர், அம்மோ ஏங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? பிரியா மகளின் காதுக்குள், என்னடி நம்ம என்னவோ பிக்னிக் வந்துட்டு உங்கள் அப்பாவை விட்டுட்டு வந்த மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவள் கொஞ்சம், அஞ்சு, அத்தை மாமாவாவது வீட்டில் இருக்காங்களா, இல்லை அவங்களும் இங்கே தான் இருக்காங்களா? அந்த கேள்வியில் அவனுக்கு சிரிப்பு ஒன்று வந்தது. கடத்தப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து ஃபோன் பண்ணி கணவனிடம் கேள்வி கேட்கும் அவளிடம், என்னடி அவன் உங்களை எதுவும் பண்ணலையா? இவ்வளோ ஃப்ரீயாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க. ஹலோ, இந்த நேரத்தில் நீங்கள் பதட்டமாக இருக்கணும், அதை விட்டுட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. எப்போ வருவாங்க, எந்த பக்கம் இருந்து வருவாங்கன்னு தெரியலை. ஃபோன் பிடுங்கிறதுக்குள்ளே நான் கொஸ்டின் கேட்கணும். இங்கே பாரு அஞ்சு, இது ஒரு பெரிய கூட்டம், நம்ம மொத்தத்தையும் உடைக்க இங்கே தான் உட்காந்து நம்ம தொழிலை எப்படி அழிக்கலாம், என்ன எப்படி அழிக்கலாம்னு பிளான் பண்ணுவானுங்க. அவங்க மொத்தத்தையும் இன்னைக்கு முடிச்சிடலாம், நான் வந்துடுவேன். அது வரைக்கும் நீ பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோ, சேஃபாக இரு. ஏங்க, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு வந்துடுங்க, இங்கே தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏய், தண்ணிக்கு நின்று எதையோ குடிச்சு தொலைஞ்சிடாதடி. அந்த ஆளோட மெயின் டார்கெட்டே நீ தான். ஒரு 6 மணி நேரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எந்த ஆளுங்க? அர்ஜுன் தாத்தா நம்ம கேரளாவில் பண்ணின சம்பவத்துக்கு எதிர்வினை தான் இப்போ நடக்குது. அவள் விழிகளில் நீர் வந்தது. என்னால் நீங்களும் கஷ்டப்படுறீங்க தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூசு, அந்த ஆள் வந்துடுவான், நீ ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை சேவ் பண்ணு, நான் வந்துடுவேன். அதற்குள் ஆட்கள் ஓடி வர பெண்ணவள் வேகமாய் செல்போனை மறைத்து கொண்டாள். அஞ்சு குனிந்து மகனின் காதுக்குள், பயப்படாத குட்டி, அம்மா இங்கே தான் இருக்கேன், அப்பா வந்துட்டுருக்காரு, நீங்கள் பயப்படாதீங்கம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஐயோ என் தங்கம், வரம் இருந்து பெற்றது வீண் போகல என்று மகனின் முகமெங்கும் முத்தமிட்டு அவனை கட்டிக்கொள்ள வந்தவர்கள் முதலில் தூக்கியது அன்புவை தான். சலனம் 302. வந்தவர்களில் சிலர் அர்ஜுனையும் தீரனையும் பிடித்து கொள்ள வந்தவர்களில் ஒருவன் அன்புவை தூக்கினான். அஞ்சு, விடுங்கடா அவனை என்று கத்த அன்பு திமிர ஏனோ ஒருவனாலும் அவனை தூக்க முடியவில்லை. துள்ளி எழும் மான்குட்டி போல் அவனது செய்கை இருந்தது. இம்முறை அவனோ டேய் இவனை பிடிங்க என்னும் போதே ஆதினி ஒரு பக்கம் மகிழ் ஒரு பக்கம் அவனை பிடித்து கொள்ள பிரியா வேகமாக மகிழினியை பிடித்து இழுத்தாள். அவளோ கோபமாக, ஏண்டி, ஏ லூசு, நீ இந்த வீட்டு பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா என்ன, ஏன் மென்டல், என்ன வேலைக்கு வந்திருக்கோ என்பதை மறந்துடுறடி, நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அன்புடி, உன் அப்பா வர வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, அப்படியெல்லாம் நம்ப முடியாது, நிஜமா ஒன்றும் நடக்காது, எவன் எதுக்கு பின்னாடி இருக்கானுங்கன்னு தெரியும் இல்ல, சாகிறதுக்கு ஒன்றும் நம்ம வரல, சாக வைக்கிறதுக்கு வந்திருக்கோம் என்னும் போதே நாச்சி முத்து அங்கே வந்தார். அஞ்சுவிடம் வந்து, அப்படி துடிக்கிற, உனக்கு துடிக்கிற மாதிரி தானே அன்னைக்கு எனக்கும் துடிக்கும். எல்லாருமே அப்போதுதான் வில்லதனத்தின் ஒரு கிழவனை பார்த்தார்கள். மகிழ் அவரையே பார்க்க அவரோ அன்புவை பார்த்து சத்தமாக சிரித்தார். அர்ஜுன், அவன் சின்ன பையன், உன் வீரத்தை எல்லாம் அவங்க அப்பா கிட்ட கேட்டு வந்தா காட்ட போறேன், வேணா அவனை விட்டுடு. அவரோ, டேய் இவனை தூக்கிட்டு போய் பலிப்பிடத்தில் உட்கார வைங்க, என் மகன் இறந்த நட்சத்திரம் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, வந்ததோ இவனை முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். தீரன், இங்க பாருங்க, உங்க வயசுக்கு இவ்வளோ கோபம் நல்லதுக்கு இல்ல, நீ யாருப்பா இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு? தீரன் வாய் திறக்க முன்னரே, அவர் என் ஃப்ரெண்டு, ஆனால் உன்னை விட அவர் துடிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு சொந்தக்காரரோ, பையனுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், தம்பியை கொஞ்சம் பார்த்து கவனிங்க
என்று தன் ஆட்களுக்கு அவன் உத்தரவு போடும்போதே மகிழ், ஐயோ ஏற்கனவே உடம்பெல்லாம் காயும், பாவம் இவர் என்று நினைத்து பார்வையால் அறைய அலசினாள். பிரியா, அம்மனி என்ன தேடுறீங்க? அவர் பாவம் இல்ல. ஏண்டி, எனக்கு என்னமோ அவர் அடி வாங்குறதுக்காகவே வந்திருப்பார் போல. கிளம்பி லூசு மாதிரி பேசாம ஏதாச்சும் பொருள் இருக்கா பாரு. நம்ம கதையில் இவர் ஹீரோ இல்ல போலயே. மெண்டல் மாதிரி பேசாம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு என்றவள், என்ன இருக்கு அவரை காப்பாற்ற ஏதாச்சும் பண்ணலாம் என்னும் போதே அர்ஜுன் திமிரி தீரனின் பக்கம் வந்து நின்று, அவர் என் ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு அடிபட்டான் நல்லா இருக்காது. நாச்சிமுத்து தலையசைக்க அடுத்த நொடி அர்ஜுன் மேல் பாய்ந்தார்கள் தடியன்கள். தீரன் அவர்களிடம் பாய்ந்து போராட அவனையும் அடி பின்னி எடுக்க அவர்கள் அடித்த அடியில் உண்மையாகவே அனைவருமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து விட்டார்கள். ஆண்களுக்கு மட்டுமல்ல, மகளினிக்கும் பிரியாவுக்குமே ஒன்று புரிந்தது. இங்கே உடம்பு பலத்திற்கு வேலை இல்லை, மூளைக்கு தான் என்று எல்லோரும் பயத்தில் இருக்கும்போது ஏனோ அஞ்சுவுக்கு தன் கண் முன்னால் அடிவாங்கும் இந்த இரு பையன்களையும் பார்க்க பாவமாக இருந்தது. எப்படியும் என் புருஷர் வருவார், நான் ஏன் பயப்படணும் என்று மனசு சொல்ல, மூளையோ கொஞ்ச நேரம் சமாளிடி, நான் வரும் வரை பிள்ளைகளை பார்த்துக்கோ, அந்த ஆள்கிட்ட போய் சிக்கிக்காத என்று ஈஸ்வர் வார்த்தைகள் காதுக்குள் ஒலித்தாலும் அர்ஜுன் பலசாலியாலே சமாளிக்க முடியவில்லை. ஆனால் தீரன் ஏனோ இரத்த பாசம் அவனை யோசிக்க விடவில்லை. தன் முன்னால் அடிவாங்கும் தீரன் ஏற்கனவே தன் மகனுக்காக பல காயம் பட்டிருப்பது கண்டு அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் அஞ்சு சத்தமாக, நிறுத்துங்க முதலில் என்று கத்தும் போது நாச்சிமுத்து, அவங்க சின்ன பசங்க விடுங்க. ஏமா, உன் சொந்தக்கார பையன் அடிச்சது உனக்கு வலிக்குதா? அதில் தீரனை விட அர்ஜுன் தான் ஷாக். தீரன் நாச்சிமுத்துவை பார்க்க அவரும் சிரித்தபடி, ஜூஸ் கொடுக்கிற வீடியோவில் எல்லாரும் அர்ஜுனை விட்டுட்டு அவனை கண்டதும் நீயும் உன் மகளும் வந்து பேசுறீங்க. அதுல தான் புரிஞ்சது அஞ்சுவுக்கு ஏனோ அவர்களை காப்பாற்றணும். அதனால் இப்ப என்ன, உங்களுக்கு நான் தானே வேணும், நான் வரேன் என்று அஞ்சு முன்னாடி நடந்தாள். ஏனோ இந்த பிரச்சனையில் ஆதியும் அந்தமும் தன் அம்மாவிடமிருந்து ஆரம்பித்ததால் ஏனோ அந்த ஆள் கையில் அம்மா கிடைத்தால் கொடுமைப்படுத்துவார் என்ற பயத்தில் மகள் ஒரு நிமிடம் என்ன பண்ணுவது என்று யோசிக்கும் போது பிரியா வேகமாய் மகளின் வாயில் கை வைத்து இறுக்கி மூட, ஏண்டி வாயில் கை வைத்து மறைக்கிற? ஆமா, விட்டா உணர்ச்சி வசப்பட்டு அம்மான்னு சொன்னா சோலி முடிஞ்சது. அதான் சிறுவனை கொண்டு போய் பலிப்பிடத்தல் மாதிரி உட்கார வைக்கும் போது பெற்றவளுக்கு உயிரெல்லாம் படபடத்தது. நாச்சிமுத்து அவளின் அருகே வந்து, அப்படி என்ன பெரிய தேவதை, உன்னை பண்ணினதுக்கு என் மகனை கொன்னா உன் புருஷன், டே அவளை கூட்டிட்டு வாங்கடா என்று ஆதனியை கூட்டிட்டு வந்து அஞ்சுவின் முன்னாடி நிறுத்தி, இன்னைக்கு உன் மக, நீ, உன் பையன் 3 பேரும் என் மகனுக்கு இரையாக போறீங்க. அதை பார்த்து அந்த ஈஸ்வர் துடியா துடிக்கணும். இந்த காட்சியை காண்பதற்கு தான் நான் இத்தனை நாள் இந்த உசுரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். சரியா, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ அந்த கடவுளை வேண்டிக்கோ. அஞ்சு ஆதனியை பார்த்து, ஐயோ இவளுக்கு ஒன்றென்றாள் என்று வாய் திறப்பதற்குள் ஆதனி தலையாளியே, எதுவும் சொல்லாதீங்க. நாச்சிமுத்து ஆதனியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து சத்தமாக சிரித்தவர், என் முன்னாடி என்ன வெளியாளியே பேசிக்கிறீங்க? ஆதனி அளவே இல்லை, கூட பேசவும் இல்லை. அவள் கத்தினாள். ஒருவேளை அன்பு பயப்படுவானோ என்று மௌனம் காத்தாள். அன்பு, அக்கா என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல. அவன் மீண்டும் அடிக்கவும் ஆதனி கத்தவில்லை. ஆனால் அஞ்சு கத்தினாள், ஏய் அவளை விடுங்கடா, உன் மகளை தொட்டதுக்கே வலிக்குதே. அப்படிதான் எனக்கும் இப்ப வரைக்கும் வலிக்குது என்று அஞ்சுவின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை. பின்னால் இருந்து பார்த்த அன்பு பலிப்பிடத்திலிருந்து ஓடி வந்து பின்புறம் இருந்து நாச்சிமுத்துவை பிடித்து தள்ள கீழே விழப்போனவரை ஆட்கள் பிடிக்க அவனோ விரல் நீட்டி, பிச்சு பிச்சு தம்மா துண்டு இருந்துட்டு ஆளை தள்ளி விடுற என்று காலை தூக்க அவனோ அவரின் காலுக்குள் புகுந்து ஓட ஆரம்பித்தான். அஞ்சு போகும் பையனையே பார்க்க அஞ்சு ஒன்றும் செய்யவில்லை. இங்கே இவன் ஒரு ஆளு, இவன் அடி வாங்குறதுக்கு என் பையன் ஓடுறதே மேல் நினைச்சு மௌனமாக நின்றாள். நாச்சிமுத்து அங்கே இருந்தவனிடம், டே அந்த ஈஸ்வருக்கு ஃபோன் போடு. அழைப்பை ஏற்ற ஈஸ்வர், சொல்லுங்க பெரியவரே, உங்க ஃபோன் காலுக்காக தான் வெயிட்டிங் என்று சாதாரணமாக கூற, டே உன் குடும்பம் எல்லாம் இப்ப என் கையில், அதனால என்ன, உங்க குடும்பமும் என் கையில் தான். அவரிடம் மௌனம். என்னது குடும்பம்னு சொல்றான் என்ற யோசனையில் இருக்க, என்ன பேச்சே காணோம். தன்னை சுதாரித்த நாச்சிமுத்து, என்னோட பையன் மட்டும்தான் இருக்கான். ஹோ அப்படியா, உங்க பையன், சாரி உங்க பசங்க எல்லாம் இப்ப என்கிட்ட தானே இருக்காங்க பாஸ் என்றார் நக்கலாக. நாச்சிமுத்து, என்ன ஈஸ்வர் மறந்து போச்சா? என்னோட ஒரு பையன் தான் அங்க இருக்கான், ஆனா இங்க உன் குடும்பமே இருக்கு. ஹோ, அப்போ கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் மாறன் எல்லாம் யார் பசங்க நாச்சிமுத்து சார்? சொந்த பிள்ளைகளை வளர்ப்பு பிள்ளைங்கன்னு சொல்லி வளர்த்தா ஒருவேளை அது பிள்ளைங்க லிஸ்டில் வராதோ? இப்ப எல்லாம் தத்தெடுத்தாலே வாரிசு லிஸ்டில் வரும்போது
பெற்றவங்க எப்படி மாறுவாங்க? தனக்கு மட்டும் தெரிஞ்சது எப்படி இவனுக்கு? ஏன் இந்த விஷயம் என் பசங்களுக்கே தெரியாதே என்று யோசித்தவர், இங்க பாரு ஈஸ்வர், ஒருத்தனை கொன்னானாலும் உன் குடும்பத்தையே தொலைச்சிடுவேன். பாஸ், அதே தான் நானும் சொல்றேன். யாருக்காச்சும் சின்ன கீறல் பட்டாலும் உங்களுக்கு கடைசி வரை கொல்லி வைக்க ஆளே இல்லாம போயிடுவாங்களேன்னு நினைச்சுதான் व्यसனமா இருக்கு. வேணா ஈஸ்வர். பாஸ், கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா? என்னை கொல்றதுக்குன்னு கஷ்டப்பட்டு 1/2 டஜன் பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க. அது கூட இங்க திறமைன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அத்தனையையும் வளர்த்து படிக்க வச்சு கடைசியில் என் கம்பெனிலேயே சேர்த்து என்கிட்டயே அனுப்பி ஏன் இங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ நான் திரும்பியும் அத்தனை பிள்ளையையும் சுவாகா பண்ணிட்டா அகேன் நீங்க பிள்ளை பெற்று வளர்த்து வருவதற்குள் என் ஆயுள் முடிஞ்சிடும் போலையே பாஸ். வேணா ஈஸ்வர், அதான் நானும் சொல்றேன். வேணாம் என்று ஒன்று பண்ணலாம். நீங்க என் குடும்பத்தினரை அனுப்புங்க, நான் உங்க பசங்களை அனுப்புறேன். என்னடா இது, இவன் குடும்பத்தையே கொண்டு வந்து வச்சோம் இவன் திமிர்த்தனமா இருக்கான்னு நினைச்சேன். இப்ப புரியுது ஈஸ்வர். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பாஸ்? கடுப்பானவர், நக்கல் வேணா ஈஸ்வர், என் பசங்களை விட்டுடு, நான் உன் பசங்களை அனுப்பிடுறேன். நீங்க என்ன என் மாமனா மச்சானா நக்கல் பண்ண? நீங்க என் வீட்டினரை அனுப்புங்க. நான் இப்பவே உங்க மூத்த பிள்ளை கிருஷ்ணமூர்த்தியை அனுப்புறேன். நாச்சமுத்து கடுப்பாகி, எப்படியும் நீ என் பிள்ளைகளை விட மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இனி என் ஆட்டத்தை நீ பாக்குறியா ஈஸ்வர்? பார்த்துட்டே தானே இருக்கேன் ஈஸ்வர். என்னோட ஒரு பிள்ளைய தொட்டதுக்கே உன் ஆயுள் காலம் முழுவதும் ஓட விட்டுட்டே இருக்கேன். என்னோட மற்ற பிள்ளைகளுக்கோ நாச்சுனா நீ ஜென்மத்துக்கோ நிம்மதி இருந்துட முடியாது, இருந்துட விடவும் மாட்டேன். ஏன் இன்னும் 10 பிள்ளைகள் எங்கேயும் பெத்து மறைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? கேடு கெட்ட பிள்ளைகளை பெத்து வளர்த்த உங்களுக்கு இவ்வளோ திமிரு இருக்குன்னா எனக்கெல்லாம் சொல்லவா வேணும்? நீங்க ஏன் நாச்சிமுத்து சார் இப்ப வரைக்கும் உன்னை யோசிக்கவே இல்லை? என் பசங்களை விடுன்னு நான் கெஞ்சவே இல்லை. அப்பவே தெரிய வேண்டாமா? ஏதோ பிளான் பண்ற ஈஸ்வர். வேண்டா ஈஸ்வர், என் பிள்ளைங்க எனக்கு வேணும். என் பிள்ளைங்க சேஃபா இருக்கிற வரை உன் பிள்ளைங்க சேஃப். என் பிள்ளைங்க மேல கையை வச்சிங்க மூச்சு கூட இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க பெரியவரே. எனக்கு சுரேன் கூட பேசணும் தாராளமா. அதுக்கு முன்னாடி நீங்க என் பொண்டாட்டி கிட்ட போனை கொடுங்க. நாச்சிமுத்து போன் போட்டு அவளிடம் கொடுக்க, ஏங்க இந்த ஆளுகிட்ட ஏன் ஏதோ லவர் கிட்ட பேசுற மாதிரி இவ்வளோ நேரம் பேசுறீங்க? எல்லாம் என் நேரம்டி. கடத்திட்டு வந்தவங்கிட்ட கடலை போடுற திறமைய உங்ககிட்ட தான் கத்துக்கணும். என் மென்டல் பிள்ளைங்க எல்லாம் ஓகேவா? நாட் ஓகே. ஏன் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் என்னை அடிக்கிறாரு அந்த ஆளு. ஆதினி பாப்பாவை அடிச்சான். ஒரு நிமிடம் மௌனம். பின் அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம். ஏங்க என்னடி? இருந்தாலும் சரியான காட்சி பிடிச்சவர் போல. என்னடி? அதாங்க என்ன இருமோ மூடோடைய சுத்துவாரு போல. நீ தான் விளக்க பிடிச்சியா? எங்க என் அக்கா எல்லாம் பாப்பா இறந்துட்டான்னு நினைச்சு எத்தனை வருஷம் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அம்மா கிட்ட கூட சரியா பேச்சுவார்த்தையே வச்சுக்கல. ஆனா இந்த ஆளு ஒரு பிள்ளை போனதுக்கு அப்புறம் கவலைப்படேன்னு சொல்லி பல பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்காரு. வாழ தெரிந்த மனிதன். எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்களா என்ன? ஹலோ, என்னை அடிச்சிட்டாங்கன்னு நானே கவலையில் இருக்கேன். நீங்க இன்னும் வராம நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிடம் மௌனம். வந்துடுவேன், பார்த்து சீக்கிரம் வாங்க. சட்டப்புடுன்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். அவங்க முன்னாடி எங்களை தூக்கிட்டு வந்ததால் பயந்துட்டே இருப்பாங்க. அத்தை என்ன காணாட்டி துடிச்சு போயிடுவாங்க. என்றவன் அழைப்பை துண்டித்தான். நாச்சிமுத்து மீண்டும் ஈஸ்வருக்கு அழைத்து, உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேச ஃபோன் கொடுத்தேன் இல்ல, என் பையன்கிட்ட பேசணும், ஃபோனை கொடு. எந்த பையன்கிட்ட பேசணும்? சுரேன்ட்ட கொடு. ஈஸ்வர் சுரேனிடம் கொடுக்க, அப்பா நீ ஓகேவா? ஓகே தான்ப்பா. நம்ம பசங்க? நான் ஒரு இடத்துல இருக்கேன்ப்பா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் இப்போ அந்த ஈஸ்வர்கிட்ட பேசுகிறேன், உன்னை விட்டுடுவான். நீ தனியாக குடோனுக்கு வந்துடு. அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி தானே இப்படி ஒரு நிலமை. இனி உனக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு சுரேன், நீங்கள் அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு மகளை பிடிச்சி வைங்க. எனக்கு வேலை இருக்குப்பா. அவள் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. வசதியாக போச்சு. அவள் பொண்டாட்டியை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் ஒரு ஆள் என் கூட வரும். அப்படி பேசுகிற அவன்கிட்ட. சரிங்கப்பா என்றவன் அந்த நொடிக்காக காத்திருந்தான். சலனம் 303. ஈஸ்வர் நிலவன் கொடுத்த நாச்சிமுத்துவின் ஃபோன் ரெக்கார்டு எல்லாம் கிளியராக செக் பண்ணும்போது சுரேனிடம் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரோ அதே அளவுக்கு தமிழ்மாறன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசியிருப்பதை பார்த்து அவனுக்கு சந்தேகம் வந்தது. 3 பேரின் படிப்பு பற்றி ஆராயும் போது 3 பேரின் குடும்பம் என்னவோ ஏழ்மை நிலைதான். ஆனால் அவர்கள் படித்தது எல்லாம் கான்வென்டில், வளர்ந்தது எல்லாம் சிட்டியில், பெரிய பெரிய கல்லூரியில் படித்திருக்கிறார்கள்.
அதற்கு பணம் என்று பார்க்கும்போது அதுவும் நாச்சிமுத்துவின் தனிப்பட்ட அக்கௌண்டில் இருந்துதான் அவர்களுக்கு சென்றிருந்தது. அதைவிட கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தமிழ்மாறனின் பெற்றோருக்கு நாச்சிமுத்துவிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மாதம் மாதம் சென்று கொண்டிருப்பதையும் அறிந்து சந்தேகம் வலுப்பேற்று உறுதியானது. தமிழ்மாறன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியை வளர்த்தவர்களை பிடித்து விசாரித்ததில்தான் இவர்கள் வளர்ப்பு பிள்ளைகள் என்றும் அவர்கள் நாச்சிமுத்துவின் சொந்த பிள்ளைகள் என்றும் தெரிய வந்தது. ஏனோ அவர்களை எல்லாம் தன் பிடியில் நிறுத்தியிருந்தான் ஈஸ்வர். ஏனோ இவர்கள் தன் கையில் இருக்கும் வரை தன் பிள்ளைகளை தாக்கும் எதையும் சீக்கிரம் செய்ய மாட்டான். ஆனால் அப்படியும் உறுதியாக எதுவும் நம்ப முடியாது என்பதால் ஈஸ்வர் களத்தில் இறங்கினான். நாச்சிமுத்துவுக்கு பயம் உண்டானது. தன் பிள்ளைகளுக்கு கூட தெரியாத விஷயத்தை இவன் எப்படி கண்டுபிடித்தான்? இவனிடம் நம்ம இன்னும் கூடுதல் கவனமாக இருந்திருக்கணுமோ என்று அப்போதுதான் நினைத்தார். இவன் எப்படி கண்டுபிடித்தான்? என் பிள்ளைகள் பற்றி யார் சொல்லி இருப்பார்கள் என்ற யோசனையோடு இருந்தவர் கண்மூடி யோசிக்க யோசிக்க முடிவில் ஏனோ தன்னையே சுற்றி சுற்றி வளர்ந்து வந்த மகன் முகமே, அப்பா என்று அவன் அழைக்கும் தோற்றம், அவனை ஈஸ்வர் அப்படியாக்கிட்டானே, இனி என்ன நேர்ந்தாலும் இனி அந்த ஈஸ்வர் பையனையும் மனைவியையும் பலி கொடுக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கூடவே அவன் மகளை என்று யோசித்தவர் அவன் மனைவியை தொட்டதுக்கு தானே என்று அவ்வளவும் பஞ்சான். இன்னைக்கு எல்லோரின் முன்னாடியும் அவனின் மகளை தொட்டாள் என்று யோசித்தவர் மனக்கண்ணில் அர்ஜுன் முகம் வந்து போனது. தான் முறைப்படி பெற்ற பிள்ளையின் வாரிசு அவன். அவனுக்கென்று ஏனோ இதுவரை எதுவும் செய்யவில்லை. அதனால் அவளை மட்டும் விட்டுவிடலாமா என்று யோசித்தார். அவருக்கே தன்னை பற்றி முதல் முறை ஒரு எண்ணம். தனக்கு கூட உள்ளுக்குள் பேரனின் முகம் கண்டதும் இந்த எண்ணம் தொற்றிக் கொண்டதா என்று. அந்த நேரம் நாச்சிமுத்துவின் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. இதோ அனுப்பி வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்தவர் தன் ஆட்களுக்கு அழைத்து அந்த பெண்களை நான் சொன்ன ஆட்களின் அறைக்கு அனுப்பிவிடு என்றவர் தான் செய்யும் பாவ கணக்கில் இந்த விஷயத்தையும் சேர்த்து கொண்டார். தான் இவ்வளவு தப்பு பண்றதையும் மூடி மறைத்து வெளியே சொல்லாமல் இருக்க அரசாங்க ஆட்களின் உதவி முக்கியம். முக்கியமாக அமைச்சர் முதல் அடியாள் வரை அனைவரும் விரும்புவது மது, மாது, சூது. இந்த மூன்றையும் விரும்பாதோர் உலகில் உண்டெனல். அவர் அதிசய பிறவி என கருதப்படுவர் என்பது நாச்சிமுத்துவின் எண்ணம். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் பிரியாவையும் மகிழினியையும் அனுப்ப சொன்னார். முக்கியமான விஐபியான ஈஸ்வர் குடும்பத்தினரை அளிக்கும் போது யார் வேண்டுமானாலும் புகார் அளிப்பார்கள். அதை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் என்றால் பணம் கொடுக்கணும். லட்சம் லட்சமாக பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு பற்றவில்லை. ஏனோ மதுபானத்துடன் மாதுவும் வேண்டும் என்று அடம் பிடிக்கும் பொழுது அதற்கு அவர்களிடம் மாற்று கருத்து இல்லை என்பதால் நாச்சிமுத்து இருவரையும் தயாராக சொன்னார். அரசு அதிகாரிகளை இப்படித்தான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் நாச்சிமுத்து. பிரியா மகள் இருவரும் கிளம்ப தயாரானார்கள். ஆனால் அதுக்கு முன்பு அந்த அறை முழுவதையும் நோட்டம் விட்டார்கள். கேமரா இருக்கா என்றெல்லாம். பிரியா மெல்ல அறை கதவை திறக்க ஏனோ அது திறந்திருந்தது. அவளோ ரூம் லாக் பண்ணல அவனுங்க. நம்ம ட்ரெஸ் மாத்திரதை பார்க்க வேண்டி அவனுங்க கதவை லாக் பண்ண மறந்த மாதிரி திறந்து விட்டு போயிருக்கானுங்க. என்னதான் செல்போனில் எல்லாம் தெரிஞ்சாலும் அவனுங்களுக்கு இப்படி பார்த்தா என்னதான் கிடைக்குமோ? எல்லாரையும் ஒட்டுக்கா சாவடிக்கணும் போல் இருக்குடி. மகமாயி, நீ உன் காளி அவதாரத்தை கொஞ்சம் அடக்கி வை. எப்படியும் நைட்டு சாக போற நாய்களுக்கு இதில் ஒரு கிளுகிழுப்பு. பிழைச்சி போகட்டும். நாம போய் உன் ஆளுங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். என்ன சொன்ன? என்ன ஆளுங்களா? கொன்னுடுவேன். ஏன் சொல்ல மாட்ட? உனக்காக மாறி மாறி வந்து 2 பேரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது வல்லவோ காதல். பார்க்கவே செம்மையா இருக்கு. பேசாம போடி என்று சொல்ல பிரியா வெளியே வந்தாள். அங்கே அர்ஜுன் ஒரு பக்கம், தீரன் ஒரு பக்கம் அடிபட்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தனர். பார்க்கவே பாவமாக இருந்தது. அவள் அவர்களிடம் போய் எப்படி இருக்கு உங்க 2 பேருக்கும்? இருவரும் வாய் திறக்க முடியாமல் அவளை பார்த்திருக்க ஏனோ அவர்களின் நிலை கண்டு வீரபாகு என்னும் வடிவேல் கேரக்டர் மனதுக்குள் வர அவளின் இதழ்களில் புன்னகை வந்தது. என்ன அடி என்று வடிவேல் பாஷையில் சொல்லி சிரிக்க இருவரும் அவளை முறைப்புடன் பார்க்க, சாரி ப்ரோ, உங்க 2 பேரையும் பார்த்ததும் வடிவேலு காமெடி நினைவுக்கு வந்துச்சு, அதான் சிரிச்சிட்டேன். அவளை ஏதோ புது ஆடையெல்லாம் பப்புக்கு போறது போல போட்டிருப்பது கண்டு தீரன், இங்க இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ எங்கம்மா கிளம்பிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? நான் அதை அப்புறம் சொல்றேன் அண்ணா என்னும் போதே, டேய் பிடிங்கடா பிடிங்கடா என்னும் சத்தம் நிமுறும் போது அன்பு புயல் வேகத்தில் ஓடி வந்து கொண்டிருந்தான்.
அன்பு இதற்கு முன்பு எந்த வழியில் அவனை தூக்கி கொண்டு போனார்களோ அந்த வழியிலேயே பாதை மாறாமல் வேகமாக ஓடி வந்தான். அன்பு நேராக ஓடி வந்ததும் பிரியாவை கண்டு அக்கா எங்க என்றான். பிரியா கையை காட்ட வந்தவன் திறந்த கதவின் வழியே உள்ளே ஆடை மாற்றி தயாராகி கொண்டிருக்கும் மகிழினி அறைக்குள் ஓடினான். மகிழ் திரும்பி பார்க்க வந்தவன் ஓடி வந்து அவளை இறுக்கி கட்டி கொண்டான். தம்பியை கண்டதும் இறுக்கி கட்டி கொண்டவள் அம்மா எங்க? அவங்க அம்மாவை அடிக்கிறாங்க. அவளுக்கு கேட்கும் போதே அழுகை வந்தது. அந்த நேரம் அவனை துரத்தி கொண்டு வந்தவர்களை உள்ளே வந்து அவனை பிடித்து இழுத்து அவனும் மகளை விட்டு நகரவே இல்லை. அவளும் விடவே இல்லை. ஏனோ மகளுக்கு தற்போது தன் அம்மாவை பார்க்கணும் போலிருக்கவும் நானே கொண்டு வந்து விடுறேன், சின்ன பையன் அதான் உங்களெல்லாம் பார்த்து பயப்படுறான் என்று சொல்ல அவர்களோ இவன் சின்ன பையன், இவன் பார்த்து பயப்படுறான் என்பது போல் பார்த்தனர். அவளோ அதையெல்லாம் சமாளித்து கொண்டு அவனை தூக்கி கொண்டு வெளியே வர அங்கு தயாராகியிருந்த மகிழ்னியை பார்த்த அர்ஜுனும் தீரனும் ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் அவர்களை ஓர பார்வையில் ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னாடி போக பின்னாடியே பிரியாவும் வந்தாள். அவர்களை தொடர்ந்து அர்ஜுனும் தீரனும் வந்தார்கள். தீபக் ஈஸ்வருக்கு கால் பண்ணி சார் இவனுங்களை என்ன பண்ணலாம்? ஈஸ்வர் நாச்சிமுத்துக்கு அவரின் செல்ல மகன் சுரேன் மேலதான் ரொம்ப ஆசை பாசம் போல். அவனுக்கு கொஞ்சம் மயக்க மருந்து டோஸ் கொஞ்சம் கொடுத்து முதல்ல அவனை உள்ள அனுப்பிடலாம் சார். அவன் கொஞ்சம் டேஞ்சரஸ். போகட்டும், இன்னைக்கோட எல்லா டேஞ்சரஸும் முடிவு கட்டிடலாம் சார். அந்த ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா? அந்த ஆளு என்ன எல்லாம் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டா பண்ணினார். அதே மாதிரி தான் நம்மளும். இதை பார்த்ததும் அந்த ஆளுக்கு ஒரு பயம் உண்டாகணும். அதுக்காக தான் அனுப்புறோம், அனுப்பிவிடு ஈஸ்வர் சார் ஒன்று சொன்னால் அதில் கண்டிப்பாக ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று நம்புமாள் தீபக். அவன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் சுரேனை உள்ளே அனுப்பினார்கள். சுரேனுக்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் பட்டது. ஏன் அவன் எந்த டிமாண்டும் பண்ணாமல் நம்மை அனுப்புகிறான்? சற்று நேரத்திற்கு முன்பு தன் கண்ணை காட்டினார்கள். ஏதோ எறும்பு கடித்தது போலிருந்தது. எதையும் என் உடம்பில் செலுத்தி விட்டார்களா? அவன் குடும்பம் மொத்தமும் உள்ளே இருக்கும்போது எப்படி என்னை அனுப்புகிறான்? இதில் ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்கானா என்ற பல கேள்விகளோடு உள்ளே வந்தான். அந்த நேரத்தில் தன் மகனை எதிர்பார்க்கவில்லை நாச்சிமுத்து. கேமரா வழியே தன் மகன் வருகையை கண்டதும் அவருக்கு ஏதோ ஒரு பயம் வந்தது. அவரோ எழுந்து வெளியே வர வர சுரேன் உள்ளே வந்தான். மகனை கண்டதும் நாச்சிமுத்து கட்டிக்கொண்டு எப்படிரா உன் அந்த ஈஸ்வர் விட்டான்? உன்னை விடும்போது என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதான் எனக்கும் தெரியலங்கப்பா. ஏன் அவன் என்னை விட்டான் என்பதை எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, அது எப்படி 10 நிமிஷத்துக்குள்ள குடோனுக்குள்ள நீ வர? அப்போ அந்த ஈஸ்வர் நம்ம பக்கத்துல தான் இருக்கானா? கண்டிப்பா இருக்கணும்ப்பா. அவன் ஏதோ பிளான் பண்றான். அதுக்குள்ள நம்ம பிளான் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். அவனோட நெட்வொர்க் பவர் ரொம்ப ஸ்ட்ராங். இப்படி சொல்லி சொல்லிதான் அவனை வளர்த்து வச்சுக்காங்க. நீயும் ஏன் அவன் புகழ் பாடுற? அவன் உன் அண்ணனை கொன்னவன். அந்த நினைப்பு மட்டும்தான் உன் மனதில் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் குடும்பம் மொத்தத்தை அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படியும் ஈஸ்வர் குடோனுக்குள் வந்து விடுவான் என்பதால் இருவரும் வேக வேகமாக ஈஸ்வர் குடும்பத்தினரை வைத்திருக்கும் அந்த பலிபீடத்திற்குள் நுழைந்தார்கள். சுரேன் உள்ளே வரும்போது அங்கே அன்புவை தூக்கி வைத்து கொண்டிருக்கும் மகிழினியை கண்டதும் அவளிடம் வந்து உனக்கு எப்படி இவனை தெரியும்? இவனை ஏன் நீ தூக்கி வச்சிருக்க? கார்ல வரும்போது எங்க கூட தான் வந்தான். அந்த பழக்கம் பாருடா. அவன் சொந்த அக்கா அங்க பக்கத்துல இருக்கும்போது உன்கிட்ட ஒட்டிக்கிட்டு நிக்கிறான். ஏதோ இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். பிரியா இனி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறான்? சரியான லூசு. கிளைமாக்ஸ் வந்து உளறிட்டு இருக்கான் என்று நினைக்கும் போதே அவன் அவளின் முகம் பார்த்து நீயும் உன் பக்கத்துல இருக்கிறவளோ என்னைக்கும் அந்த கம்பெனிக்குள்ள கால் வச்சிங்களோ அன்னைக்கு பிடிச்சது சனி. அன்னைக்கு இருந்துதான் எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. எங்க பசங்க ஒவ்வொரு ஆளா செத்துது நீங்க வந்த பிறகுதான். ஒருவேளை ஈஸ்வர் அனுப்பின ஸ்பையா நீங்க? என்ன டேஷா இருந்தாலும் நைட்டுக்குள்ள சோழியை முடிச்சு விட்டுடுறேன். உங்க 2 பேத்தையும் அப்புறம் கவனிக்கிறேன். பிரியா யார் சோழியை யார் முடிக்கிறாங்க என்று பார்ப்போம் என்று நினைக்க அஞ்சுவுக்கு மகள் கம்பெனிக்குள் வந்த ரகசியம் புரிந்தது. சுரேன் நகர்ந்து செல்ல பிரியாவும் மகளினியும் ஒருவரை ஒருவர் மாற்றி பார்த்து கொண்டனர். தீரனுக்கும் அர்ஜுனுக்கும் எல்லாம் புரிந்தது. சுரேன் ஆதினியிடம் வர அஞ்சு அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டாள். அவனோ அஞ்சுவை தள்ளிவிட தீரன் வேகமாய் வந்து தன் அத்தையை தாங்க பாருடா ஹீரோவா நீ என்றவன் ஆதினியை பிடித்து ஈஸ்வர் பொண்ணா நீ? பார்க்கவே டக்கரா இருக்க. அர்ஜுன் இந்த ஆளு டேஸ்ட் ஏன் இவ்வளவு கேவலமா போகுது என்று நினைத்தவன் நாச்சிமுத்துவிடம் அப்பா இவ்வளவுதான் உங்க பேரன் விரும்புறான் போல என்று அவளின் அருகே நெருங்க நாச்சிமுத்து அவளை விடு சுரேன், அர்ஜுன் இங்க தான் இருக்கான். அவன் திரும்ப அவனை முறைத்தபடி அர்ஜுன் வாடா என் அண்ணன் மகனே, இவ்வளவுதான் விழுந்து விழுந்து லவ் பண்றியா? அவனிடம் மௌனம். அவளோ இவனையா என்று பார்க்க அப்பா இவன் நம்ம பேச்சை கேட்கல. அப்போ இவளனா என்று அருகே போக அஞ்சு மகள்
மகளினி தீரன் என்று கத்தி வருவதற்குள் அர்ஜுன் வேகமாக வந்து அவனை தள்ளி அவளை தன் பக்கம் இழுத்தான். பாரேன்பா, லவ் வேலை செய்யுது என்றவன் அருகே இருக்கும் தன் ஆட்களை பார்த்து, இதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், இவனை பிடிங்க என்றவன் ஆதினியின் கழுத்தை இறுக்கி பிடிக்க அவர்கள் அர்ஜுனை பிடித்து கொண்டனர். நாச்சிமுத்து, அந்த பொண்ணை விட்டுடு சுரேன். மாட்டேன்பா, அவங்க அப்பன் என பண்ணினதுக்கு ஏதாச்சும் செய்யணும் என்று முகம் காட்ட அவர் மகனையே பார்த்தார். தீரன் ஓடி வந்து சுரேனை தள்ளிவிட்டு ஆதினியை பிடித்திழுக்க வந்தவள் அவன் கையை தட்டிவிட்டு நிற்க அதையெல்லாம் அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அவளை மகளினிபுறம் தள்ளிவிட்டு விட்டு நிற்க சுரேன் ஆட்களை பார்த்து, டேய், புடுங்கிறதுக்கு அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன். ஏனோ அடியாட்கள் எல்லாம் ஒன்று கூட மகிழ் தன் அக்காவை பிரியாவிடம் விட்டுட்டு அன்புவை அம்மாவிடம் விட்டுட்டு தீரனின் நிலையை எண்ணி மகிழினி அவன் பக்கம் வருவதற்குள் சுரேன் ஆதினியிடம் அசிங்கமாக நடக்க முயல. அர்ஜுன், வேணாம் சுரேன், எனக்கு வேணும். ஈஸ்வர் பொண்ணு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழவே கூடாது. மகிழினி, அதுக்கு நீ ஈஸ்வர் பொண்ணுகிட்ட தானே இப்படி நடந்துக்கணும். அவனோ வாட்? ஆமா, உங்களுக்கு பிரச்சனை ஈஸ்வர் என்றால் கோபத்தை ஈஸ்வர் பெண்ணிடம் தானே காட்டணும். அதை விட்டு சம்பந்தமே இல்லாமல் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். நாச்சிமுத்துவும் சுரேனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள பிரியா பதட்டமாகி அஞ்சுவை பார்க்க, மகள், நான் தான் ஈஸ்வர் பொண்ணு, உன் வீரத்தை என்கிட்ட காட்டு. சுரேன் என்று கத்தி அருகில் வர மகள் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள். சலனம் 304. மகிழ், நான் தான் ஈஸ்வர் பொண்ணு. அதை கண்ட ஆதினி, ஏன் இப்படி பண்ணின? நீ உன் லைஃப் வாழ வேணாமா என்றவள் திரும்பி பிரியாவை பார்த்து பார்வையாலேயே அன்பு பத்திரம். அவள் முறைப்பால் ஏன் இப்படி பண்ணின என்று கேட்பாள் என்று நினைக்க அவளோ அன்புவை இறுக்கி பிடித்து, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரம் என்று வெளியாலேயே சொன்னாள். மகிழ் பின் நாச்சிமுத்து மற்றும் சுரேனை பார்த்து நிமிர்வாக நின்றாள். நாச்சிமுத்து அடியாட்களிடம் அந்த கதவை இழுத்து மூடுங்க. அவர்கள் மூட அவர் ஆதினியை அஞ்சுவிடமிருந்து பிரித்து கையில் பிடித்து கொண்டு, ஹே, உன் பேர் என்ன? அவளோ, ஏன் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவரோ அவளின் கழுத்தை இறுக்கி பிடிக்க அதை கண்ட மகிழ், விடுங்க அவளை என்று அருகே வர சுரேன் அவளை பிடித்து இழுத்து அவளை நகர விடாதபடி பிடித்து கொண்டிருந்தான். அஞ்சு, தீரன், அர்ஜுன் எல்லோரும் ஆதினி நிலை கண்டு கத்த, டே சுரேன், இவதான் ஈஸ்வர் பொண்ணு என்றவர் அவளின் கழுத்தை இருக்க அவள் கண் சொருகுவதை கண்ட மகிழ், ஹே, நான் தான் மகிழினி, அவ ஏ அக்கா. அன்பு நாச்சிமுத்துவிடம், ஏ அக்காவை விடுங்க தாத்தா. நாச்சிமுத்து அவனை பார்த்தார். அவன் என் அக்கா என்றதும் கூடவே மரியாதையாக பேசும் அவன் பேச்சையும் பார்த்து கொண்டே தன் ஆட்கள் ஒருவனிடம், இவனை பலிப்படுத்த விட்டு நகரவிடாம பார்த்துக்கோ என்றார். அவனும் அவனை தூக்கி பிடித்து கொண்டு போய் அங்கேயே அமர வைத்து இறுக்கி பிடித்து கொண்டான். பின் நாச்சிமுத்து அர்ஜுனை பார்த்து, நீ லவ் பண்ற பொண்ணு யாருடா? இவளா அவளா? அவனோ, ஏன், என் உயிருக்கு உயிரான என் மகனின் முகத்தை வச்சிருக்க உனக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கல. ஐயோ சாமி, எதுவும் கொடுக்க வேணாம். அவரோ, ஹோ, வேணாமா? நான் கூட ஒருவேளை இவ உனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா விட்டுடலாம்னு நினைச்சேன். அர்ஜுன் மகளை பார்க்க அவளோ அன்புவையும் ஆதினியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அவர் அவளின் கழுத்தை நெரிக்க அர்ஜுனுக்கு பயம் உண்டானது. அவளின் கழுத்தை அழுத்தி பிடித்தால் உயிரே போய்விடும். அவளின் உடல் கண்டிஷன் பற்றி அவன் அறிவான். அவள் ஒரு கட்டத்தில் போராடி கொண்டிருக்க, அர்ஜுன், அவளை விடுங்க. மகிழ், ஹலோ, அவளை விடுங்க, நான் தான் அவர் பொண்ணுன்னு சொல்றேன்ல. சுரேன் வேகமாக மகிழினியின் முடியை பிடித்து கொண்டே, அப்போ உங்க அப்பன் தான் வடிவேலனை கொன்னதா? அவன் இவனு பேசுனீங்க, நல்லா இருக்காது. அப்பா, இவ தான்ப்பா அவன் பொண்ணு, திமிர அப்படியே இருக்கு பாருங்க. பொறு சுரேன் என்றவர் பேரனிடம், இங்க பாரு அர்ஜுன், இங்கிருந்து இவங்க யாரும் உயிரோட போக மாட்டாங்க. இவங்க யாரும் போகாட்டி நம்மளையோ அந்த ஈஸ்வர் உயிரோட விட மாட்டான். அட்லீஸ்ட் நீயாச்சும் வாழணும். உனக்காக இல்லாட்டியோ என் பரம்பரையின் வித்தாக உன்னை பார்க்குறேன். எவன் என் பரம்பரையை அழிச்சானோ அவன் பொண்ணை வச்சே என் வாரிசு பிறந்து என் சன்னதி தலைக்கணும் என்று நினைக்கிறேன். நீ உண்மையை சொன்னா இவளை விட்டுடுவேன். தீரன் ஆதினியை பார்த்தான். மகிழ், அஞ்சு எல்லோரும் ஒரு கட்டத்தில் யாரிடமோ இருக்க தீரனை பிடித்தவன் பிடி லேசாக இருந்தது. அவன் அதிலிருந்து விலகி வேகமாக சுரேனை தள்ளிவிட்டு மகளினியை ஒரு பக்கம் இழுத்து நிறுத்தினான். அவன் அடிவாங்கும் போது கூட இவ்வளவு போராடி இருப்பானா என்று தெரியாது. தனக்கென்று வரும்போது அவன் உடம்பில் இருக்கும் காயத்தை கூட பொருட்படுத்தாது செயல்படும் அவன் குணத்தை அந்த நொடியிலும் மறக்காமல் நினைத்து கொண்டாள். பின் தீரன் ஆதினியை அவரிடமிருந்து பிரிக்க முயன்ற போது அவரின் பிடி இன்னும் மோசமானது. ஓங்கி அவரின் கன்னத்தில் அடித்து கையை பிடித்து இழுத்து
இழுத்து தள்ளி ஆதினியை தன் பக்கம் இழுத்தான். முதலில் ஆதினி இவர்தானா என்று பார்த்தவள் என்ன நினைத்தாலோ நொடிக்குள் அவன் கொடுத்த வேதனையெல்லாம் மண்டைக்குள் வரவும் அவனை தள்ளிவிட்டு எட்டு வைக்கும் பொழுது மீண்டும் நாச்சிமுத்துவிடம் சிக்கிக் கொண்டாள். இந்த முறை மகள் அஞ்சு பிரியா என எல்லோருக்கும் அவளின் மீது கோபம் உண்டாக அர்ஜுன் இதெல்லாம் திருந்தவே திருந்தாது என்று வாய் விட்டு திட்டிவிட்டான். கோபமாக எழுந்த சுரேன் அங்கே இருந்த ஆளிடம் பெட்ரோல் எடுத்துட்டு வாடா, இங்கே இருக்கிற ஈஸ்வர் குடும்பத்து ஆட்களின் மேல் அனைவரின் மீது மூச்சு என்றவன் தீரனின் முதுகில் ஓங்கி உதை. 4 பேர் போட்டு அவனை மிதிக்க மகளினியில் இருந்து எல்லோருக்கும் மனது வலித்தது. ஆதினி உட்பட நாச்சிமுத்து வேண்டுமென்றே ஆதினியை கொல்ல நினைக்க ஆதினி கண் சொருக அஞ்சு அவளை விடுறா, முடியாத பொண்ணு அவ. ஏனோ அர்ஜுனுக்கு கொஞ்சம் புரிந்தது. இனி பிடித்தால் அவள் கண்டிப்பாக மூச்சு நின்று இறந்து விடுவாள் என்று. அவளை விடுங்க, நான் அவளை தான் லவ் பண்றேன். இதில் யார் ஈஸ்வர் பொண்ணு அதை சொல்லு. இவ ஈஸ்வர் சார் பொண்ணு இல்ல, அப்போ இவ உன் நாளு இல்ல என்று அவளை உண்மையாகவே கொலைவெறியோடு நெறிக்க இவ தான் நான் லவ் பண்ற பொண்ணு. ஆதினிக்கு அந்த வழியிலும் தன் முன்னே உயிரை காப்பாற்றும் மருத்துவர் போல் கடைசி நேரத்தில் கேட்கப்படும் பாவ மன்னிப்பு போல் அவன் தன்னை காப்பாற்ற தவித்து கொண்டிருப்பதை கண்டாள். அவரோ நான் ஈஸ்வர் பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவேன் தானே. இப்போது வெளிநாட்டிலிருந்து வந்த அவனோ யோ உனக்கு ஏதாச்சும் என்னை பற்றி தெரியுமா? நாங்கள் 2 பேரும் லண்டனில் தான் இருக்கோம், படிக்கிறோம். நான் இவளுக்காக தான் இங்கே வந்தேன். அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவ யாருடா? உன்னை பற்றி இன்ச்சா தெரிஞ்சு வச்சிருப்பாரு ஈஸ்வர் சார். ஆனால் அவர் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியல. இதில் வில்லத்தனம் வேற. அவரோ அவனுக்கு நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் அறிவில்லடா. அப்படி இருந்தா என்னோட ஆட்கள் அவன் கம்பெனியில் இருக்கானுங்க. அதில் என்னோட பையனுங்க அங்க ஒர்க் பண்றத இத்தனை வருஷமா கண்டுபிடிக்காம இருக்கானுங்க. அவன் ஒரு முட்டாள் தான். ஓவர் பேச்சுக்காதீங்க. யானைக்கும் அடிசருக்கும். கொஞ்சம் அவர் ஏமாந்த நேரம் உள்ள போயிருப்பீங்க. அவர் பொண்ணு யாருன்னு தெரியாம இன்னொருத்தவங்க பொண்ணை கடத்திட்டு வந்து கொலை பண்றேன்னு நிக்கிற நீங்க எல்லாம் என்ன மனுஷன்? இவ யாரு? அவரோட அண்ணா பொண்ணு சுரேன். அப்ப இவ அந்த நந்தினி பொண்ணுப்பா. அதான் அவள மாதிரி கழுத்தை நெரிச்சதும் மூச்சு வாங்குறா. அவ தான்ப்பா என்னை இன்னைக்கு நாள் முழுதும் மீட்டிங் என்று சொல்லி அங்க உட்கார வச்சா. நாச்சிமுத்து சரி அர்ஜுன், ஃபைனல் சான்ஸ் ஓகேவா? எனக்கு ஈஸ்வர் பொண்ணை தான் கொலை பண்ணணும். ஆனா ஈஸ்வர் குடும்பம்ன்று வந்தால் எனக்கு யாரையும் பிடிக்கவே இல்லை. மிஸ்டர் அர்ஜுன் இப்போ சொல்லு, நீ யாரை லவ் பண்ற? நான் இந்த பொண்ணை தான். எப்படியோ என்னை இந்த ஈஸ்வர் உயிரோட விட மாட்டான். அதனால ஒன்று பண்ணணும். நீ பிறந்ததுல இருந்து உனக்கு நான் எந்த நல்லதும் பண்ணல. ஈஸ்வர் கொஞ்ச நேரத்தில் இங்க எல்லாரையும் அழிக்கும் போது உன்னை அழைச்சிட்டு போயிடுவான். அப்புறம் என் பரம்பரையை யார் காப்பாற்றுவார்? அர்ஜுன் அதுக்கு அவரோ அதனால நீ இந்த 2 எந்த பொண்ணை விரும்புறியோ அந்த பொண்ணுக்கு என் கண்ணு முன்னாடி தாலியை கட்டி உன் பொண்டாட்டின்னு சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போ. என் அம்மா அப்பா இல்லாம நான் யாருக்கு தாலி கட்ட மாட்டேன். அந்த நேரம் போன் வரவும் பதட்டமான நாச்சிமுத்து சரி கதவை திறந்து விடுங்கடா, அவன் போகட்டும். சீக்கிரம் அந்த ஈஸ்வர் வீட்டு ஆட்கள் மீது பெட்ரோலை ஊற்றி பற்ற வைங்க. அந்த ஈஸ்வர் உள்ள வந்துட்டு இருக்கான் என்று படபடப்பாய் பதட்டமாய் அவரும் சீக்கிரம் டேய் பெட்ரோல் எல்லோரின் மீதும் ஊற்றுங்க. அவர்கள் ஊற்ற வர ஏனோ அந்த ஸ்மெல் ஆதினியினால் ஏற்றுக்க முடியாமல் இரும்ப ஆரம்பிக்க அர்ஜுன் ஹலோ அவளுக்கு முடியல விடுங்க. ஏனோ அவள் மூச்சு விடுவதற்கு சிரமப்படுவதை உணர்ந்த அர்ஜுன் வேகமாய் அவளுக்கு வாயின் மீது வாய்விட்டு மூச்சு கொடுத்து முதலுதவி செய்து கொண்டிருப்பதை கண்ட நாச்சிமுத்து நீ உன் உருவத்தால் முகஜாடையில் மட்டுமில்ல செயலிலும் உன் சித்தப்பா மாதிரி தான். இங்க இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரம் நீ என்ன அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க? அவன் திரும்பி முறைத்து அவளுக்கு நான் முதலுதவி செஞ்சுட்டு இருக்கேன். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். சீரியஸ் ஆயிட்டா கஷ்டம். சீக்கிரமா கதவு தரங்க என்று அவன் பதட்டமாக அவளை உயிரோட கூட்டிட்டு போகணும்னு நீ நினைச்சா அவளை உன் பொண்டாட்டியாக்கிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஆதினியின் உடல்நிலை மோசமாவதை உணர்ந்த அஞ்சு தயவு செய்து அவளை கூட்டிட்டு போ தம்பி, நாங்க வந்துடுவோம் ப்ளீஸ் தயவு செய்து என்று கெஞ்ச அவன் தன் கழுத்து செயின் கழட்டி போட்டு இவ என் ஒய்ஃப், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. டேய் நீ போய் உன் அப்பங்கிட்ட சொல்லு, நான் கெட்டவன் தான், சாக போறதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சுட சொல்லு. அவனுக்கு பண்ணின துரோகத்துக்கு தான் கடைசி வரைக்கும் நான் பெற்ற எந்த பிள்ளைகளும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு விதி விதித்திருக்க போல் நீ இந்த பொண்ணு கூட நல்லா வாழணும். டேய் கதவை தரங்க, அவன் போகட்டும். அவன் கடைசியாக மகிழினியை ஒரு பார்வை பார்த்தான். ஏனோ தன் காதல் அங்கே தொலைந்து போவது போல் உணர்ந்தான். ஏனோ இன்னொருத்தியின் கழுத்தில் செயின் போடும் பொழுது தன் காதல் தொலைந்தது என்று அவன் வெளியில் ஒரு சொட்டு நீர் வடிந்தது. மகிழினி தன் முன்னால் அடி வாங்கி துடித்து கொண்டிருக்கும் தீரனை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் ஆதினி
ஆதனியை தூக்கி கொண்டு வெளியேறும் போது திரும்பி தீரனை பார்க்க, நாச்சிமுத்து, நீ மட்டும் போறதுனா போ, இல்லாட்டி சாவு. தீரன், நான் பாத்துக்கிறேன், நீ போ என்றதும் கிளம்பியவன் எதிரே ஈஸ்வர் வருவதைக் கண்டு அப்படியே நிற்க, ஈஸ்வர் அங்கே அர்ஜுனை எதிர்பார்க்கவில்லை. அவன் கையில் ஆதனியை கண்டதும் என்ன ஆச்சு? அவனோ இவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஈஸ்வர் போன் பண்ண நொடியில் இருவர் வந்தனர். அவர்கள் அவளை தூக்கி கொண்டு போய் முதலுதவி செய்ய ஆரம்பித்தார்கள். சற்று நேரத்தில் அவள் இயல்பாக மூச்சு விட்டாள். அதற்கு பின் தான் ஈஸ்வருக்கு உயிரே வந்தது. ஈஸ்வர் அவனிடம், ரொம்ப நன்றிப்பா. அர்ஜுனுக்கோ தான் இதற்கு பொறுப்பேற்காவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் நாச்சமுத்துவின் செயலால் அவன் மனம் உடைந்துதான் இருந்தான். அவர்கள் வழிவந்த இரத்தம் என்பதால் அவன் மௌனம் காக்க ஈஸ்வர் ஆதனின் மூச்சு காற்று இயல்பாக நிலைக்கு வந்ததும், அர்ஜுன் சார், வெளியே டாக்டர்ஸ் கூடவே ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கிற வண்டி நிக்குது, நீ போய் ஆதனிய அங்க சேர்த்துடு. அவனும் ஈஸ்வர் சொன்னதை கேட்டு அவர்கள் வண்டியில் ஏற்றிவிட்டு அதை ஈஸ்வர் வண்டி என்று கன்ஃபார்ம் பண்ணியதும் வேகமாக அவன் ஈஸ்வர் பின்னாடியே வந்தான். திரும்பி ஈஸ்வர் அவனை கண்டு, ஹே, நீ எதுக்கு வர? மீண்டும் திரும்பி வந்து மாட்டிக்க போறியா? அந்த ஆளு வெரி டேஞ்சரஸ், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாமே என்று சொன்னவன் முகத்தில் ஒரு கலவரம் தென்படுவதை உணர்ந்த ஈஸ்வர் அவனின் கைப்பிடித்து அழைத்து போனான்.